அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம தமிழ் எண்களோட சுவாரஸ்யமான ஒரு தகவலை பார்க்கலாம். நான் இப்போ பகிர்ந்துக்க போகிற விஷயத்த நீங்கள் எப்பயாவது கவனிச்சிருக்கீங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் எண்களுக்கு பின்னாடி இருக்க போகிற ஊ எழுத்தை பற்றி தான். தமிழ் எண்களில் ஊ எப்படி வருதுன்னு நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். முதல்ல 1. இந்த 1ல் கடைசி எழுத்து ரூன்னு முடியுது. இந்த ரூ எப்படி எழுதலான்னா இரு கூட்டல் ஊ ரூ இப்படி தான் எழுதுவாங்க. இந்த ரூ இப்படி தான் பிறந்தது. அடுத்து 2. 2ல் கடைசி எழுத்து டூ. இது இட்டு கூட்டல் ஊ டூ. இங்கேயும் ஊவோட சேர்ந்து கடைசி எழுத்து வருது. அடுத்தது 3. கடைசி எழுத்து ரூ இரு கூட்டல் ஊ ரூ. அடுத்து 4. கடைசி எழுத்து கு இக்கு கூட்டல் ஊ கு. அடுத்து 5. கடைசி எழுத்து து இத்து கூட்டல் ஊ து. அடுத்து 6. கடைசி எழுத்து ரூ இரு கூட்டல் ஊ ரூ. அடுத்து 7. இல் கூட்டல் ஊ லு. அடுத்து 8. கடைசி எழுத்து டு இட்டு கூட்டல் ஊ டு. அடுத்து 9. கடைசி எழுத்து து இத்து கூட்டல் ஊ து. அடுத்து 10. இத்து கூட்டல் ஊ து. இப்படி 999 வரைக்கும் கடைசி எழுத்து ஊ கலந்ததாக தான் இருக்குது. அடுத்து இந்த 2 அப்படின்ற ஒரு எண்ணோட சுவாரஸ்யமான விஷயத்தை பார்க்கலாம். இந்த எழுத்தை பார்க்குறதுக்கு ஊ மாதிரி இருக்குது. இந்த 2 ஆங்கிலத்தில் டூன்னு சொல்லுவாங்க. அந்த டூ கூட பார்த்திங்கன்னா இட்டு கூட்டல் ஊ டூ. ஒருவேளை இந்த டூன்றது தமிழ்லேருந்து தான் உருவாச்சான்னு தெரியல. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.